ஜங்குக்கு இந்த ரூம் பார்த்தோன்னே அவங்க 2 பேர்த்தும் அப்படி இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காகி அப்படியே நிற்கிறான். அவன் கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே நிற்கிறான். நின்றவொடனே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே கிளம்பி போகிறான். வீட்டுக்கு போனால் அங்கே ஜின்னும் ஆரமும் வெளில வராங்க. டேகுங்க வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நேர்ந்து இங்கே திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே ஜங்குக்கு அழுக ஆரம்பிக்கிறான். அழுக ஆரம்பித்தோடனே ஜின்னும் நம்ஜுன்னும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவங்களுக்கு வந்துட்டு ஜங்குக்கு என்ன ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே ஜங்குக்கு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். அவங்க முதல்ல வா வீட்டுக்குள்ளே போவோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஜங்குக்கை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஜின் தண்ணி கொடுக்குறான். தண்ணி கொடுத்தோடனே என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி அழுதுட்ருக்க, நீ டேயை தானே பார்க்க போகிறேன்னு சொன்னேன், அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். டே இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். உடனே 2 பேரும் கன்ஃபியூஷன் பண்ணாங்க. அப்படி என்ன பண்ணாட்டேன்னு சொல்லி ஆரம் கேட்குறான். கேட்டவுடனே ஜங்குக்கு நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு முதல் ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் அழுகையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியவே இல்லை. ஜங்குக் ப்ளீஸ் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். கேட்டவுடனே ஜங்குக்கு அவன் பார்த்த எல்லாத்தையும் சொல்கிறான். சொன்னோடனே ஜின் ஷாக்காகி 2 பேர் ஷாக்காகி பார்க்குறாங்க. உடனே டே அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். கேட்டவுடனே ஆமாம், நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் எல்லாமே. அன்றைக்கி அவன் அப்படி தான் போய் சொன்னான். அவன் எப்போயுமே ஜிமின் கூட தான் இருக்கான். ஆனால் நான் கேட்டால் எல்லாமே அவன் பொய்யா சொல்கிறான். நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியலை. நான் ஏன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி திருப்பி அழுக ஆரம்பிக்கிறேன். நீ அழுகாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. நான் என் ரூமுக்கு போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்துச்சி போகிறான். ஜின் நம்ஜுன் கிட்ட சொல்கிறான். டே இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவனுக்கு எப்படி ஜங்குக்கு சீட் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜின் கோவத்தில் சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் நீ ஃபஸ்ட்டு கோவப்படாத, நம்ம இப்போ ஜங்குக்கை தான் பார்க்கணும், இதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் காம் ஆகிக்குறான். ஜங்குக்கு ரூமில் போனோடனே பெட்டில் உட்காந்து திருப்பி அழுக ஆரம்பிக்கிறான். சொல்கிறேன், ஏன் நீ ஏன் இப்படி பண்ண, ஏன்னு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க லேம்பெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். கீழே நம்ஜனும் ஜின்னும் என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஜின் நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறான். போனோடனே நம்ஜுன் இல்லை நீ போகாத, ஜங்குக்கை விடு, அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னு சும்மா உட்காந்துனா அங்கே லேம்பு தட்டி விட்டதில் ஜங்குக் கையில் கீறி ரத்தமாக வருது. அதோட ஜங்குக்கு பெட்டில் உட்காந்து அழுகிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கு அந்த கையிலேருந்து ரத்தமாக வர்றதை நோட்டீஸ் பண்ணான். நோட்டீஸ் பண்ணோடனே அவன் எடுத்து பேண்டேஜ் அவனுக்கே போட்டுட்டு உட்காந்துருக்கான். ஏன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவன் ஜங்குக்கு ரூம்லேயே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் பார்த்தா டேகு கண்ணை முடிக்கிறான். கண்ணை முடிச்ச பார்த்தா ஜிமின் ஷர்ட் இல்லாமல் இருக்கான். அவன் உடனே ஜிமினை விட்டு தள்ளி போய் உட்காரான். உட்காந்தோடனே ஜிமினும் அந்த சடன் ஃபோர்ஸ்லேருந்து எழுந்திரிச்சிட்றான். எழுந்திரிச்சோடனே ஒரு சாரி டே, நான் புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அப்படி எனக்கு தெரியாமல் எப்போ தூங்குனேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே ஜிமின், உன் ஷர்ட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். கேட்டோடனே அது நேற்று வாமிட் பண்ணதில் இருந்துச்சு, நான் ஷர்ட் கேட்க போனேன், அதுக்குள்ளே நீ தூங்கிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி ஒன்றும் பரவாயில்ல, ஜங்குக்கோட ஷர்ட் நிறையா இருக்குது, அது உனக்கு பத்தும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஷர்ட் டேகு ஜிமின்க்கு எடுத்துறான். சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். போயிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கிறான். போட்டோடனே டேகுவும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். சரி நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கீழே போய் ஜிமின் சமைச்சிட்டான். சமைச்சோடனே டேகுவும் சாப்பிட்டுட்டு சரி டைம் ஆயிடுச்சு வா டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போனால் அங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க. ரிசல்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் 2 பேரும் வெளில வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே 2 பேரும் வெளில உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹோசப்போட கால் வருது. வந்தோடனே டேகும் பிக்கப் பண்ணுறான். பிக்கப் பண்ணி பேசுகிறான். என்ன டே நீ இன்றைக்கி வரேன்னு சொன்ன இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேகும் இல்லை சாரி என்னால் வர முடியாது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹொசுக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இல்லை நான் 2 நாளாக வாமிட்டாக இருந்துச்சு,
அதான் ஜிமின் கூட வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து ட்ரிப் போனணும், உன்னை எப்படி நான் டிஸ்டர்ப் பண்ணுறது, அதனால தான். அதுவும் இல்லாமல் ஜிமின் என் கூட தான் இருக்கான், நான் ரிசல்ட் வந்தோடனே அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஜங்குக்கிட்ட நீ சொல்லி அவனுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங்கு வந்து சொல்கிறான், இல்லை அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் என்னையே ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கான், அவனை நான் இப்போ சொன்னேன்னா என் கூடயே இருப்பான், ப்ராஜெக்டில் அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நீ டக்குன்னு ரிசல்ட் வந்தோடனே எனக்கு கால் பண்ணு, எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச ஃபுட் பாய்சனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து கால் வச்சிடுறான். அப்போன்னு பார்த்து ரிசல்ட்டும் வந்துடுது. டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க அவங்க 2 பேர்த்தையும் உள்ளுக்குள்ளே. உடனே 2 பேர் போய் உட்கார்றாங்க. உடனே டாக்டர் வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிகிட்டே யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே 2 பேர் ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே ஜிமின் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்து அப்பா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே டேங்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் கையை வந்து வயிற்றில் வைக்கிறான். இல்லை இவன் அப்பா இல்லை, வேறு ஆள், இது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஓ சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர். அப்போ நீங்கள் டக்குன்னு பேபியோட அப்பா கிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்டே இந்த குட் நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. சொன்னோடனே டேங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சரி தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்பி வெளில வராங்க. வெளியில் வந்தோடனே ஜிமின் வந்து டேங்குங்க பார்த்து கங்க்ராட்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங்குங்க வந்து ஜிமினை வந்து கட்டி பிடிக்கிறேன். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் வயிற்றுக்குள்ள பேபி இருக்குது, என்னோட ஜங்குக்கோட பேபி அப்படின்னு சொல்லி டேங்கு வந்து சந்தோஷமாக சொல்கிறான். அப்போன்னு பார்த்து ஹோசக்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணோடனே டேங்கு வந்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி என்னாச்சு, என்ன டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹோசக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே நீ வந்து அங்கிள் ஆக போகிற அப்படின்னு சொல்லி டேங்கு சொல்கிறான். சொன்னோடனே என்னது அப்படின்னு சொல்லி ஹோசக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ வந்து அங்கிள் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக்கும் ரொம்ப சந்தோஷமாக கங்க்ராட்ஸ் டே, நீ ஃபஸ்ட்டு போய் இதை போய் ஜங்குக்கிட்ட சொல்லு, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் நான் வந்து தான் ஃபோன் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு, சரி பாய்ன்னு சொல்லி வச்சிடறான். ஜங்குக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு வந்து ஃபோனே எடுக்கலை. ஃபோனே எடுக்காதனோடனே டேங்கு வந்து சேடாகிறான். சேடாகி ஜிமினை பார்க்குறான். ஜங்குக்கு ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி பரவாயில்ல நம்ம போய் வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் நம்ம வீட்டுக்கு போனால் ஜங்குக்கு வீட்டில் தான் இருப்பான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டுருக்கும் போதே ஹோஸ்டுக்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி நீ என்ன ஜங்குக்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இல்லை ஜங்குக்கு வந்து ஃபோனே எடுக்கலை, நான் அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், நீனும் வேணா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி நானும் வரேன், எல்லாம் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அவனுக்கு, அவனோட ஹாப்பி மூமெண்ட்டை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரின்னு சொல்லி எல்லோரும் போகிறாங்க. டைம் வந்து ஜங்குக்கு வாசல் முன்னாடி நின்று காலிங் பெல் அடிக்கிறான். காலிங் பெல் அடித்தா ஜின் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே ஜின் வந்து டேங்கை பார்த்து முறைக்கிறான். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து ஒன்றுமே புரியலை. ஏங்க அவங்க இப்படி பேசுகிறீங்க, நான் ஜங்குக்கை பார்க்க தான் வந்தேன், ஜங்குக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ எதுக்கு ஜங்குக்கெல்லாம் பார்க்க வர, நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே டேங்குக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஏன் இப்படி கோவமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து உன்னை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, எப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி வந்து நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். சொன்னோடனே நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, நீ வந்து ஜங்குக்கை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கெல்லாம் கூப்பிட முடியாது, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா இல்லை விடுங்கன்னு சொல்லி மேலேருந்து சவுண்ட் வருது. சவுண்ட் வந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி வரான். இன்னொன்னே டேங் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கு என்ன ஆச்சு, நீ மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி டேங் வந்து டச் பண்ண போகிறான் ஜங்குக்கை. உடனே ஜங்குக்கு வந்து பின்னாடி போகிறான். என்னையை டச் பண்ணாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே டேங்கும் கன்ஃபியூஷன்லேயே பார்த்துட்ருக்கான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். நானும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் டேங்கும். அதுக்கு முன்னாடியே ஜங்குக்கு வந்து லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங்கு வந்து கன்ஃபியூஷனில் அப்படி பார்க்குறான். ஜங்குக்கு நீ என்ன சொல்கிற, இந்த மாதிரி ப்ராங்க்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இதெல்லாம் ஒன்றும் ப்ராங்க்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறான். கத்துனோடனே டேங்கு வந்து பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறான். ஏன் ஜங்குக்கு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி டேங்கு வந்து கேட்குறான். கேட்டவுடனே ஜங்குக்கு வந்து சிரிக்கிறான்.
சிரிச்சிட்டு ஜின்னை பார்க்குறான். இவன் என்கிட்ட கேட்குறான், ஏன்னு கேட்குறான், எதுவுமே அவனுக்கு தெரியாது, ஏன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கன்ஃபியூஷன்லேயே பார்க்குறான். உனக்கு என்னாச்சு ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னோட நாடகத்தை நிறுத்து டேங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கன்ஃபியூஷன்லேயே பார்த்துட்ருக்கான். உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அழுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கோவமாக சொல்கிறான். ஜங்குக் ப்ளீஸ் ஏன் இப்படிலாம் பேசுகிற, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டேங் அழுதுகிட்டே கேட்குறான். கேட்டவுடனே ஜங்குக்கும் கோவமாக நீ எனக்கு சீட் பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். பின்னாடி வந்து ஜிமின் நிற்கிறான். ஜிமினும் ஷாக் ஆகி பார்க்குறான். என்னது சீட்டா, நான் எப்போ பண்ணேன், ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ என்கிட்ட ஃபோனில் பேசுனேன், அப்போ நீ எங்கே இருந்த, ஜிமின் கூட தானே இருந்த, அப்புறம் ஏன் போய் சொன்னேன், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நான் என் 2 கண்ணால் பார்த்துட்டேன், ஏன் இப்போ திருப்பி இப்படி போய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். நான் சொன்னோடனே டேங் வந்து அழுதுகிட்டே இல்லை நான் சொல்கிறேன் கேளு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவன் உன் கூட இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உன்னோட பொய்யை எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி காலையில் நான் என்ன பார்த்தேன், அதை என்னால் மறக்கவே முடியாது. இல்லை ஜங்குக், நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேளு அப்படின்னு சொல்லி டேங் அழுதுகிட்டே சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு நீ என்ன சொல்ல போகிற டேங், இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறான். நான் சீட்லாம் பண்ணுறேன் ஜங்குக், ப்ளீஸ் நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேளு அப்படின்னு சொல்லி டேங் அழுதுகிட்டே சொல்கிறான். நீ சீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கையை பிடிச்சிட்டு போய் ஜிமின் வந்து முன்னாடி நிப்பாட்டுறான். இவன் யார் ஒரு ஷர்ட் போட்டிருக்கான், சொல்லுன்னு சொல்லி கத்துறான். கத்துனோடனே உன்னோட ஷர்ட் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான் பயந்துட்டு. இன்னொன்னே என்னோட ஷர்ட் தானே போட்டிருக்கான், அப்போ உன் கூட தானே இருந்தான், உன் கூட தானே ராத்திரி இருந்தான் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்படின்ட்டு டேங் வந்து தள்ளி விடுறான். டேங் வந்து உழுக போகிறான். உடனே வந்து ஜிமின் வந்து பிடிச்சிடுறான். ஜங்குக் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் வந்து சொன்னோடனே நீ சொல்கிறது நான் கேட்கணுமா, நீ இவனை கூப்பிட்டுட்டு வெளில போ, இவனை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, இவன் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ இவனே இந்த சீட்டரை நீனே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ அவனை சீட்டர்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கோவத்தில் சொல்கிறான். நான் அப்படி தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சேலஞ்ச் பண்ணுறான். சேலஞ்ச் பண்ணோடனே ஜிமின் வந்து கை வாங்கிட்டு அடிக்க போகிறான். அடிக்க போனோடனே டேங் வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு ஜிமின் ப்ளீஸ் நீ வந்து வெளில வெயிட் பண்ணு, நான் கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை டேங் இவன் நீ என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு தெரியும், நீ ப்ளீஸ் வெளில வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் கோவத்தில் டேங் விட்டுட்டு வெளில போகிறான். வெளில போனோடனே டேங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்து ஜங்குக் ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும், உன்ன மாதிரி ஒரு சீட்டருக்கு சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ என்ன சொல்ல போகிற, திருப்பி போய் தான் சொல்ல போகிற, உனக்கு தான் அதுதான் கைவந்த கலை ஆச்சே அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இல்லை ஜங்குக் போயெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்ட்டு இப்படி பண்ணேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், உனக்கு நான் எல்லாமே கொடுத்தேன், ஏன் நீ எப்படி உனக்கு மனசு இருந்துச்சு என் கூட இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டே வந்து இல்லை ஜங்குக் ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் கோவத்தில் நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேங் வந்து இல்லை நான் போக மாட்டேன், நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ சொல்கிறத என்னெல்லாம் கேட்க முடியாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, என்னால் மூஞ்சியவே எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் ப்ளீஸ் ஜங்குன்னு சொல்கிறான். சொல்கிறத கேட்காம ஜங்குக்கு வந்து டேங் கதவுக்கு வெளில வந்து தள்ளி விட்டு கதவை பூட்டுறான். அங்கே பார்த்தா ஜிமின் வந்து டேங் டக்குன்னு பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு டேங் வந்து ரொம்ப அழுகிறான். இங்கே உள்ள பார்த்தா ஜங்குக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது ஜின்னும் நம்ஜுன் வந்து அழுகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அங்கே வெளியில் பார்த்தா ஹோசோக்கு அப்போ தான் உள்ளக்குள்ளே வரான். வந்தோடனே இங்கே ஜிமினும் டேங்கும் நிற்கிறத பார்த்தோன்னே இங்கே ஓடி வரான். டே என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் டேங்கோட அப்பா வந்து உட்காந்துருக்காரு. சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது டேங் வந்துகிட்டே வரதை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பான்னு சொல்லிட்டு டேங் வந்து அவனோட அப்பாவை ஹக் பண்ணி அழுகிறான். அதோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்குறாரு. ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே டேங் வந்து ஜங்குக் சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுக போனோடனே அவங்க அப்பா பிடிச்சிடுறாரு. டே என்னாச்சு, கண்ணை தர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.